என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தர் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடங்கொள் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடங்கொள் என்றாரே. கர்த்தர் அருகில் நின்று நான் உனக்கு யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. கர்த்தர் அருகில் வந்து நான் உனக்கு யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரும்? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். அல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைப்பது நிச்சயமாகவே தடைபடாது. பிரியமானவர்களே, மலைகள் விலகி போனாலும்
பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. யெகோவா நீசி என் தெய்வமானவர், யெகோவா ஷம்மா என்னோடே இருப்பவர். யெகோவா நீசி என் தெய்வமானவர், யெகோவா ஷம்மா என்னோடே இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. யெகோவா ராஃபா என் சுகமானவர், யெகோவா ரூவா என் மீட்பரானவர். யெகோவா ராஃபா என் சுகமானவர், யெகோவா ரூவா என் மீட்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அல்லேலூயா. இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பாடல்கள் நம்மளை நம்பிக்கை ஊற்றுவதாக இருக்குது. சோர்ந்து போன நேரத்திலும், தனிமையான சூழ்நிலையிலும் இந்த பாடல்களை கேட்கும் பொழுது, பெரிய போராட்டங்கள் பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, அந்த சூழ்நிலையில் இந்த பாடல்கள் எல்லாம் நம்மளை தேற்றுவதாக இருக்கும். பாடல்கள் மிகவும் அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் பாடுகிற பாடல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அபிஷேகம் இறங்கும். இந்த மாதிரி பாடல்களை கேட்கும் பொழுது சோர்ந்து போன உள்ளங்கள் பலனடையும். இந்த மழையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்துக்கு போ என்று கட்டளை கொடு என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த பாடல் வரிகள் சொல்லுகிறது, மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும்,
என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அல்லேலூயா. நடுக்கடலிலே தத்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுது கூட சரி பிரியமானவர்களே, ஒரு மரத்துண்டு கிடைக்கும், அல்லது அந்த நேரத்தில் யாராவது வந்து நம்மளை காப்பாற்றுவார்கள். அந்த சூழ்நிலையை மாற்றுகிறவர், மரண படுக்கையை மாற்றுகிறவர், அங்கலாய்ப்பை மாற்றுகிறவர், அவர் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் எது நம்மை விட்டு விலகினாலும், யார் நம்மை கைவிட்டாலும், நிச்சயமாகவே நம்மை வழிநடத்துகிறவர், நம்ம குடும்பத்தை வழிநடத்துகிறவர், நம் பிள்ளைகளை வழிநடத்துகிறவர். பிள்ளைகளோடு கூட யாரும் இல்லை என்றாலும் கவலைப்பட வேண்டாம். பிள்ளைகளை தேற்றுகிறவர், பிள்ளைகளை பாதுகாக்கிறவர். இந்த நாளிலும் அவர் சொல்லுகிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார் பாருங்க. நம்மளை ரட்சித்தது மாத்திரம் அல்ல, நம்மளை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். பாதுகாப்பு என்று சொன்னால் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க அதை யோபு கிட்ட தான் பார்க்க முடியும். அந்த வேலியை எடுத்த உடனே பிசாசானவன் சின்ன பின்னமாக்குகிறான் யோபுவை. இன்றைக்கும் நமக்கும் அப்படித்தான் பிரியமானவர்களே. அவர் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறபடினால்தான் சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிறபடி, இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலிலே பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாகும் சங்காரத்திற்கு நீ பயப்படாதிருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த சூழ்நிலைகள் நமக்குள்ளே வந்தாலும் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இவ்வளவு ஒரு நல்ல தேவனை ஆண்டவரே நாங்கள் பெற்றது எத்தனை பெரிய ஸ்லாக்கியம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஏழு கொத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஏழு கொத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஆதியும் அந்தமும் மானவரே, அல்வா ஒமேகாவும் மானவரே. ஆதியும் அந்தமும் மானவரே, அல்வா ஒமேகாவும் மானவரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை
ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆமாண்டவரே, அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே, அக்கினி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே, அக்கினி ஜுவாலை போன்ற கண்களையும். ஆண்டவரே, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆமாண்டவரே, பரிசுத்தம் சத்தியம் தாவீதின் திருவுகோலை உடையவரே, பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திருவுகோலை உடையவரே. ஆமாண்டவரே, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆமாண்டவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. அல்லேலூயா. பரிசுத்தமானவர், சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர், அவரை போற்ற வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். கடந்த நாட்களிலே நான் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஒரு சகோதரனும் ஒரு சகோதரி என் பக்கத்தில் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் சில ஆலயத்திற்கு சென்று திரும்பி வந்தார்கள். அவர்களை பார்த்து நான் கேட்டேன், கடவுளை தேடுகிறீர்களா அல்லது நீங்கள் போய் கடவுளை பார்த்து விட்டு வருகிறீர்களா என்று. அவர்கள் சொன்னார்கள், பார்த்து விட்டு வருகிறோம் என்று சொல்லி. அவர்களிடத்தில் நான் சொன்னேன், பிரியமானவர்களே, தேவனை யார், எதற்காக வந்தார், ஏன் வந்தார் என்பதை நீங்க அறிந்து கொள்ளணும். பிரியமானவர்களை தேடுங்கள், உண்மையானதை நீங்கள் கண்டடைவீர்கள். நான் அவர்களிடத்தில் நேரடியாக என்னுடைய தெய்வம் என்ன என்று சொல்லவில்லை. நான் சொன்னேன், விவேகானந்தர் தேடினார், கண்டடைந்தார். நானும் தேடினேன், என் தெய்வத்தை கண்டடைந்தேன். நீங்களும் தேடுங்கள், தேவன் யார் என்பதை தேடுங்கள். சிறப்பு காணிக்கைகளை கொடுத்து விட்டு பார்த்து விட்டு வருவதனாலே பிரயோஜனம் அல்ல. பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய ஏன் பிறந்திருக்கிறோம், நாம் எங்கே பயணம் போய்கொண்டிருக்கிறோம். ஒரு 20வது நம்பர் பஸ்ல ஏறிக்கொண்டு நாம் சென்றோம் என்று சொன்னால் பாரிஸுக்கு போவோம் என்ற நம்பிக்கையோடு நாம் போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் இவ்வளவு பெரிய உலகத்திலே பிரயாணம் பண்ணுகிற நாம் எங்கே போகிறோம் என்று தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தான் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளும்படியான கைப்பிரதிகளை அநேகருக்கு விநியோகிக்கும்படி ஒரு ஊனமுற்ற ஒரு சகோதரனை கர்த்தர் பயன்படுத்தினார். டோக்கியோவிலே அங்கு நின்று கொண்டு இருக்கும் பொழுது, அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நிற்கும் பொழுது எல்லாரும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த கைப்பிரதி அவரால் ஒருவருக்கு கொடுக்கும் பொழுது 100 பேர் கடந்து போய் விடுகிறார்கள். ஆனால் அவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். எங்கு ஓடுகிறார்கள் என்று தெரியாமல், வாழ்க்கையில எது முடிவு, வாழ்க்கையில முடிவின் காரியம் என்ன என்பதை அறியாமலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால்தான் யார், எங்கே, இவர் யார், இவர் எப்படிப்பட்டவர் என்பதை தேட 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 கடைசியிலே
அதை தேவன் நம்மளுக்கு காட்டி கொடுப்பார். உண்மையான தெய்வம் யார் என்பதை காட்டி கொடுப்பார். முயற்சி பண்ணி பாருங்கள். நீங்கள் கட்டையை வணங்குகிறீர்களோ, எதை வணங்குகிறீர்களோ, அதை உண்மையாக எனக்கு தெய்வத்தை காட்டுங்கன்னு அந்த கட்டை கேளுங்க. அந்த கட்டை சொல்லும் இவர்தான் கடவுள் என்று சொல்லி. அன்றைக்கு ஒரு திருமண காரியத்திலே அந்த கடவுள் யார் என்பதை காட்டி கொடுத்தார் ஒரு சகோதரி. நான் உங்களிடத்திலே நேரடியாக சொல்லவில்லை, நீங்கள் தேடி கண்டுபிடியுங்கள், அல்லது உங்களிடத்தில் வருவரிடத்திலாவது கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாள் ஆராதனைகளை என் ஆண்டவர், என் இரட்சகரும், என் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவே உமக்கு ஏறெடுக்கிறோம். அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, கடந்த நாட்களில இந்த ஆலயத்திற்கு போகும் விதம் என்ற தொடரை பார்த்து கொண்டு வந்தோம். ஆனால் இன்றைய தினத்துல என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, புதிய தொடர் ஆரம்பிக்கிறோம். இந்த தொடருடைய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்தால் கீழ்கண்ட காரியங்கள் காணப்படும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்தால் கீழ்கண்ட காரியங்கள் நமக்கு தெரியும். மற்றவர்கள் மூலமாக நம்மளை அறிந்து கொள்வார்கள். ஒரு குடிக்காரன் இடத்துல போயிட்டு ஆவிக்குரிய வார்த்தைகளை பேசி பாருங்க, அவனுக்கு புரியாது. ஆவிக்குரிய வளர்ச்சியில் உள்ளவனுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கிறது என்பதை குறித்து இந்த வாரத்திலே நாம் தியானிக்க இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்மளோடு கூட இருந்து அவர் வழி நடத்தணும். இன்றைக்கு பேசுகிற நானும் என்னுடைய நாவினாலே என்ன பேசுகிறேன். வசனம் சொல்லப்பட்டபடி இருதயத்தின் நிறைவுதான் வாய் பேசும் என்று சொல்லி, பேசுகிற என்னையும் இது குத்தும். எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதா இருக்குது பாருங்க. அல்லேலூயா. இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா, முதலாவது இந்த நாவை எப்படி அடக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த வாரத்திலே நாவடக்கம் காணப்படும். முதலாவது அந்த ஆவிக்குரிய தன்மைகள் இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தையில் அதிகமாக பேச மாட்டார்கள். என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய மாமியார் பார்த்தீங்கன்னு சொன்னா அதிகமாக பேச மாட்டாங்க. பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தேவனிடத்துல தெரிவிப்பாங்க. அதை பார்க்கும் பொழுதே நம்மளுக்கு தெரியும் அந்த ஆவிக்குரிய குணங்கள். அவங்களை அதிகமா பேசவே மாட்டாங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, அவங்க நடுவுல பேச்சே கொடுக்க மாட்டாங்க. ஆனா அவங்க அதை கவனித்து தேவனிடத்தில் முறையிடுவாங்க. இது ஆவிக்குரிய தன்மைகளிலே நாம் பார்க்கும் பொழுது இதை கண்டுபிடிக்கலாம். ஏன்னா நான் எல்லோரிடத்திலும் பழகுறேன், எல்லோரிடத்திலும் பேசுறேன். ஆனா எங்கள் குடும்பத்திலே எங்க மாமியார் கிட்ட இருக்கிற அந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த குணங்கள் ஆவிக்குரிய தன்மைகளை வெளிக்காட்டுகிறது. அதைதான் இந்த இடத்துல நாம் பார்க்க இருக்கிற வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. என் தேவனே, இந்த நாளிலும் அப்பா, பேசுகிற என்னையும் மறைத்து நீங்க பேசி எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா. நானும் எப்படி இந்த உலகத்திலே மற்றவர்களிடத்துல பேச வேண்டும், நானும் எப்படி ஆவிக்குரிய தன்மையிலே வளர வேண்டும் என்பதை கற்றுக் கொடுங்க. இதை கேட்கிறவர்களும் கற்றுக் கொடுங்கப்பா, பார்க்கிறவர்களையும் கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. வார்த்தைகள் எவ்வளவு பயங்கரமானது என்பதை குறித்து இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. விசுவாச கப்பலையை சேதப்படுத்துகிறது. அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகள் எங்களுடைய உள்ளத்திலே ஆண்டவரே ரீங்காரம் விடுவதாக. இந்த வார்த்தைகள் எங்களை பலப்படுத்துவதாகப்பா உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தேவன் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.
நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த முதலாவது யாக்கோப்பு யாக்கோப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. யாக்கோப்பின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாய் இருக்கும். அல்லேலூயா. இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. தன்னுடைய வாய்க்கு வந்தபடி பேசிவிட்டு, எல்லோரிடத்திலும் நாம் நினைக்கிறபடி பேசி அவர்கள் இருதயத்தை புண்படுத்தி விட்டு, வார்த்தைகள் கண்ட வார்த்தைகளை பேசிவிட்டு நாம் தேவ பக்தி உள்ளவர் என்று எண்ணினால் அது வீணாயிருக்கும். முதலாவதாக நம்ம பார்க்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா தேவ பக்தி. இந்த நாவடக்கத்துல முதலாவது தேவ பக்தி. அந்த தேவ பக்தி இருக்கிற ஒருவன் எப்படி இருக்கணும்ன்றது யார் சொல்றது? யாக்கோப்பு சொல்றார். இந்த யாக்கோப்பு நிருபத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த உலகத்துல எவ்வளவு பேர் பரிசுத்தவானா இருந்தாலும் சரி, அவன் ஒன்றிலே தவறினாலும் எல்லாவற்றிலும் தவறினதாக இந்த யாக்கோப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்மள தேவ பக்தி உள்ளவன் என்று நம்ம காட்டிக்கொள்ளும் பொழுது எவ்வளவு பயங்கரமா இருக்குது பாருங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு சாதாரண வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மனம் போனபடி வாழ்கிற வாழ்க்கை என்று முடியாது. பிரியமானவர்களே, பேசுகிற என்னை குறித்து நான் சொல்லுகிறேன், மிக மிக கடினம். ஆனால் இதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கிருபை வேணும். ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் நம்முடைய நாவை அடக்கவே முடியாதுங்க. அது பொல்லாங்கு நிறைந்தது. இந்த நாவை அடக்க ஒரு நாளும் கூடாது என்று சொல்லி இந்த யாக்கோப்பு நிருபத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்க. இதை பாருங்க. இந்த யாக்கோப்பு 1வது அதிகாரத்துல 1வது வசனம் பாருங்க. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியக்காரனாகிய யாக்கோப்பு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது. முதலாவது அந்த 12 கோத்திரங்களுக்கு, சிதறி இருக்கிற அந்த 12 கோத்திரங்களுக்கு யாக்கோப்பு எழுதுகிறார். எப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி. ஏனால் இந்த வாழ்க்கை தான் நம்ம யார் என்பதை அடையாளம் காட்டும். ஒருவன் நீதிமான் என்றும் துன்மார்க்கன் என்றும் எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் அவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை வைத்து. அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா திக்கற்ற பிள்ளைகளை, இது எப்படி பக்தி என்றதை காட்டுறாரு பாருங்க யாக்கோபு. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளையும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும், உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்த பக்தியாய் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த மேல சொன்ன வசனம் வந்து நம்ம எப்படிப்பட்டவர்களாய் இருந்து விட்டு நம்மள பக்தி உள்ளவர் என்று காட்டுகிறோம். இங்க எப்படிப்பட்டவர்களாய் இருந்தால் பக்தி உள்ளவர்கள் என்று இங்கே அடுத்த வசனத்திலே அவர் சொல்லுகிறார் பாருங்க. அப்போ நம்முடைய பக்தி எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும்? காணிக்கை கொடுத்து விட்டால் போதாது, ஆலயத்துக்கு சென்று விட்டால் போதாது. நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பக்தி எப்படி பிரதிபலிக்க வேண்டும்? அதனால்தான் பார்த்தீங்கன்னு சொன்னா அநேக நற்காரியங்களை இன்றைக்கு அநேக ஆர்கனைசேஷன்கள் செய்கிறார்கள். திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், இவர்களை விசாரிக்கணுமா? அதுதான் பக்தி உள்ள ஆராதனை. ஏசாயால சொல்லப்பட்டிருக்கிறது, திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரிக்கணும். அவர்களுக்கு என்ன வேண்டும், என்ன தேவை இருக்கிறது என்பதை சொல்ல கரிசனையாய் நாம் பார்க்க வேண்டும் என்பதை குறித்து இந்த அதிகாரத்தில் யாக்கோப்பு எழுதி வைத்திருக்கிறார். ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். ஆலயத்திற்கு வருகிறார்கள் 2 பேரில், ஒருவன் ஐஸ்வர்யன், ஒருவன் தரித்திரன். அவனை இங்கு உட்கார வைக்கிறது, மற்றவனை அங்கு உட்கார வைக்கிறது என்று சொல்லி அந்த அந்த ஃபார்மாலிட்டிஸை குறித்து பேசுகிறார். இந்த யாக்கோபு நிருபத்தை நீங்க தியானம் பண்ணி பாருங்க, பயங்கரமா இருக்கும்.
அந்த யாக்கோபு நிருபத்தை நாம் தியானம் பண்ணும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சரியாக சீர்தூக்கி பார்க்கும்படியாக இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, இதை தாவீது என்ன சொல்லுகிறார் பாருங்க. தாவீது சொல்றத பார்த்தீங்கன்னு சொன்னா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாருங்க, சங்கீதம் 34:12-13 நான் வாசிக்கிறேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். இங்க என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, முதலாவது நாம பார்த்தோம்னு சொன்னா பக்தியை பார்த்தோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஜீவனை பார்க்கணும். இந்த நாவு என்ன பண்ணுகிறதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய ஆயுசு நாட்களே கொளுத்தி போடுகிறது. ஆயுசு நாட்கள் எப்படிப்பட்டவர்களுக்கு ஆயுசு நாட்கள் என்பதை குறித்து இங்க தாவீது அழகாக சொல்றாரு பாருங்க. தாவீது பாத்தீங்கன்னா இந்த சங்கீதம் 34 எப்படி இருக்குது பாத்தீங்கன்னா, தாவீது அபிமெலேக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். பாருங்க, தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேஷம் மாறி பைத்தியக்காரனை போல நடிக்க வேண்டிய சூழ்நிலையிலே தாவீது இருக்கிறார். அந்த இடத்திலே அவர், நான் ராஜா, என்னை நீ என்ன செய்ய முடியும் என்று சொல்லி அவர் பேசி இருந்தால், நான் இஸ்ரவேலுக்கே ராஜாவாக இருக்கிற என்னிடத்தில் நீ பேசுகிறாய் என்று சொல்லி அபிமெலேக்கு இடத்திலே பேசி இருந்தால் என்ன நடந்திருக்கும்? அன்றைக்கே தாவீதுடைய கதை முடிந்திருக்கும். அந்த தாவீது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க எப்படி இங்க எழுதப்பட்டிருக்கிறது. நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? அவன் எப்படிப்பட்டவன் பாத்தீங்கன்னு சொன்னா, உன் நாவை பொல்லாப்புக்கும். அப்போ அந்த இடத்துல அபிமெலேக்கு இடத்துல ஒரு தவறான வார்த்தைகளை பேசி இருந்தால் என்ன நடந்திருக்கும்? அவர் உயிர் போயிருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல அதுக்கு முன்பாக சொல்றாரு பாருங்க, 34:7, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். தாவீது சொல்றார், பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள். அவருக்கு செவி கொடுக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நாம் எப்படி மற்றவர்களிடத்திலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து பிள்ளைகளுக்கு போதிக்கிறார். சூழ்நிலைகள் நமக்கு வேறுபட்டு இருக்கும். நம்மை பழி தீர்க்க வேண்டும் என்று சொல்லி பலர் நினைத்துக் கொண்டு இருப்பார்கள். கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம். இல்லை, நான் விழுப்புரத்தில் ஒரு சபையில பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அந்த குணாதிசயங்கள், அந்த குணாதிசயங்கள் என்று சொல்லி நான் அங்கு பேசும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த குணாதிசயங்கள் நமக்கு மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது, மற்றவர்களிடத்திலே நாம் பழகும் பொழுது, நமக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள் ஆயுதம் வாய்க்காமலே போய்விடும். அதைதான் இந்த வாலிப பிள்ளைகளுக்கு போதிக்கிறார். முதலாவது பக்தி எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த பக்தி எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்பதை சொல்லி பார்த்தோம். மூன்றாவது பாருங்க, இந்த இடத்துல இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, ஜீவனை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாயாலே தான் நம்மளை நல்லவன் கெட்டவன் என்று தீர்மானிக்கிறார்கள். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த நாளிலும் பாத்தீங்கன்னா தலைப்பு பாத்தீங்கன்னு சொன்னா, ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர்வதற்கு கீழ்கண்ட காரியங்கள் காணப்பட வேண்டும். அதில் முதலாவதாக நாம் பார்த்தது நாவடக்கம். இந்த நாவடக்கம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாங்கள் எல்லா சூழ்நிலையும் கடந்து போகலாம். குடும்பத்திலே கூட சரி,
அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்பொழுது நம்முடைய வாயை அடக்கிவிட்டு மௌனமாக இருந்தோம் என்று சொன்னால் அந்த சூழ்நிலையை தேவன் மாற்றுகிறவராக இருப்பார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. பாருங்க எவ்வளவு அழகாக இந்த சங்கீதம் 34 அவர் போதிக்கிறார். பாருங்க, இளைஞர்களுக்கு என்ன போதிக்கிறாரு? இந்த நாவடக்கத்தை குறித்து அழகாக போதிக்கிறார். நன்மையை காணும்படி. இன்றைக்கு பிள்ளைகளே ஒரு இன்டர்வியூக்கு போகலாம், அல்லது காலேஜில் படிக்கலாம், மற்றவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படி நம்மை காத்து கொண்டால். என்னுடைய வாழ்க்கையில கூட ஒரு செலக்ஷனுக்கு போயிருந்தேன். நான் ஸ்டேட் செலக்ஷன்ல இருந்தேன். அதன் பிறகு நான் இந்தியாவுக்கு போக வேண்டும் அப்படின்னு பல காரியங்கள் இருந்தது. நான் எப்பொழுதுமே சாதாரணமாக பேசிக் கொண்டிருப்பேன். ஆனால் மற்றவர்களோடு பழகும் பொழுது கிண்டலாக அதிகமாக பேசுவேன். இந்த கிண்டலாக பேசுகிற வார்த்தை செலக்டராக வந்த கோச்சாக வந்தவர் அங்கே ரூம்ல படுத்துக் கொண்டிருக்கிறார். நான் எப்பொழுதுமே எப்படி பேசுவேன் என்று கேட்டு சொன்னீங்கன்னா கிண்டலாக பேசிக்கொண்டிருப்பேன். அப்பொழுது நாங்கள் எல்லாரும் வெளியில போயிட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டு விட்டு திரும்ப ரூமுக்கு வருகிறோம். அப்ப அந்த கோச் வந்து அதுக்கு முன்பாக படுத்து கொண்டு இருக்கிறார். நாங்கள் உள்ளே வரும் பொழுது என்னுடைய நண்பர் இப்பொழுது போர்ட்ரஸ்ட்ல இருக்கிறார், அவர் இன்பசேகர் என்று சொல்லி, அவர் என்ன பண்ணாரு, ஏதோ ஒன்று அவர் படுத்து கொண்டு இருக்கிற விதத்தை பார்த்து விட்டு பயங்கரமாக சிரித்தார். அதை சிரித்ததை பார்த்து நான் சிரித்தேன். அந்த நேரத்தை பார்த்து அந்த கோச் என்னை பார்த்து விட்டார். அவர் சொன்ன வார்த்தை, உன் வாய் உனக்கு விரோதமாக செயல்படுகிறதுனாலே உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேறுவது கடினம் என்று சொன்னார். என்னோடு கூட விளையாடின என் நண்பர் என்னை பார்த்து சொன்னார், உனக்கு வாய் கொழுப்பு என்று சொன்னார். இன்றைக்கு இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை உயர்வதும் தாழ்வதும் நம்முடைய வாயின் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. மரணமும் ஜீவனும் நம் வாயின் அதிகாரத்தில் இருக்கிறது. நம்மளுக்கு மரணம் வரதா இருந்தாலும் சரி, அது ஜீவனாக கூட இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் சரி, அந்த நாவிலே இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த நேரத்திலே அது மாதிரி சொன்னதுனாலே நான் தாழ்த்தப்பட்டேன். அந்த சூழ்நிலையிலே கேப்டனாக கொடுக்க வேண்டிய எனக்கு பல காரியங்கள் தடைப்பட்டது. அதுக்கு காரணம் என்ன? நான் எப்பொழுதுமே கிண்டலாக பேசிக் கொண்டிருப்பது, மற்றவர்களிடத்திலே கிண்டலாக பேசுவதை அவர் கவனித்திருக்கிறார். அப்பொழுது அவருடைய உள்ளத்திலே என்ன வந்ததுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, என்னை பார்த்த உடனே இவன் நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்கிறான் என்று சொல்லி அவர் உள்ளம் வேதனைப்பட்டது. அதனாலே அவர் மேலிடத்திலே சொல்லிவிட்டார். பிரியமானவர்களே, வாலிப பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பேசுகிற வார்த்தை எவ்வளவு முக்கியம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் தவறுதலாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, மற்ற நண்பர்களோடு தவறுதலாக பேசும் பொழுது, உங்களை உயர்த்துகிற அந்த அதிகாரிகளோ யாரோ பார்த்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த உயர்வு உங்களுக்கு தடைப்பட்டு போய்விடும். அதுக்கு தான் இந்த இடத்துல தாவீதுடைய எக்ஸ்பீரியன்ஸ், தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொண்டது. அவர் வேஷம் மாறி அபிமெலேக்கு முன்பாக மௌனமாக இருந்ததுதான். பைத்தியக்கார வேஷம் போட்டுக்கொண்டு ஒரு ராஜா என்பதை காட்டிக்கொள்ளாமல் அந்த மாதிரி ஒரு வாய் நாவடக்கம் இருந்ததனால்தான் அவர் அன்றைக்கு உயிரோடு ஜீவனோடு காக்கப்பட்டார். அதைதான் இந்த வாலிப பிள்ளைகளே, உங்களுக்காக அந்த தாவீதை போன்ற உயர்ந்தவர்கள் போதிக்கிற வார்த்தை தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட சொல்லுகிறேன். அவர் சொல்றாரு பாருங்க, பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுதல். அப்போ அடுத்தது கர்த்தருக்கு பயப்படணும்னா எப்படி இருக்கணும்? நம்ம நன்மையை காணும்படி, நமக்கு நன்மை வர வேண்டியதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாவடக்கம் நமக்கு தேவையானதாக இருக்கிறது. இரண்டாவதாக நாம் பார்த்தது என்ன பார்த்தோம்? நாவடக்கத்தினாலே நாம் ஜீவனை கூட பாதுகாத்துக் கொள்ள முடியும், பக்தி உள்ளவனாகவும் இருக்க முடியும். அந்த நாவடக்கத்தினால
என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நாம் ஜீவனையும் பாதுகாத்துக் கொள்ள முடியும். பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, சங்கீதம் 39:1 பாருங்க. என் நாவினாலே பாவம் செய்யாதபடிக்கு தாவீது சொல்றாரு பாருங்க. எதுதான் இடத்தில் ஒப்புவித்த தாவீதின் சங்கீதம் எதுதும், என் நாவினாலே பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்று. இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக பல மோசமான ஆட்கள்லாம் நம்மளோட வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இந்த உலகமே பாவம் நிறைந்த உலகம். இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே நம்ம எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மளுடைய நாவை, இது தாவீதுக்கு நன்றாக தெரிகிறது பாருங்க. ஒரு ராஜாவாக இருக்கிற அந்த தாவீது சொல்லுகிற வார்த்தை என்ன செய்யறாரு பாருங்க. சங்கீதத்துல அழகாக சொல்றாரு பாருங்க, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு. அல்லேலூயா. இந்த நாவினால் தான் பாவம் செய்கிற சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. ஒருவனை தீட்டுப்படுத்துகிறது இந்த நாவினால் வருகிற வார்த்தை. ஒருவன் உள்ளத்தை தைக்கிறது இந்த வார்த்தை. அதனால்தான் இந்த வேதத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த நாவை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி. இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் வாயிலே வருகிற வார்த்தைகள் சரளமாக வருகிறது. ஒரு வார்த்தை தவறாக பேசிவிட்டால் அதில் பாவம் இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியவே தெரியாது. ஆகையினால்தான் இந்த வேதத்தை இந்த வாலிப பிள்ளைகள் கற்றுக்கொண்டால், இந்த வேதத்தை இந்த வாலிப பிள்ளைகள் அறிந்து கொண்டால், வாலிப வயதிலே ஒரு நுகத்தை சுமப்பது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாலிபன் தன்னை எதனால் சுத்தப்படுத்துகிறான்? தேவனுடைய வார்த்தையினால் தான். இன்றைக்கு அந்த வார்த்தை பாவம், அந்த வார்த்தை, நாம் பேசுகிற வார்த்தை பாவம் வராதபடிக்கு தாவீது சொல்லுகிறார். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே, மிக கடினமானதுதான். நாம் வாழ்கிற வாழ்க்கையிலே மற்றவர்களோடு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த நாவை அடக்குவது மிக கடினம். அதற்கு தான் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்து கொண்டு வருகிறோம். முதலாவதாக நாம் தேவ பக்தி எப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்கும் பொழுது அந்த கிருபை நம்மளோடு கூட இருக்கும். அந்த கிருபை நம்மளோடு கூட இருக்கும்போது நம்ம ஜீவனை பாதுகாக்கிறது. மூன்றாவதாக நம்மளை பாவம் செய்யாதபடிக்கு பாதுகாக்கிறது. பாருங்க என்ன அழகாக சொல்றாரு பாருங்க, நான் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து. இன்றைக்கு நம்ம பாவம் செய்கிற வழிகள், யோபு சொல்லுவார் பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் போகிற வழியை அவர் அறிவார். கர்த்தருக்கு எல்லாம் அறியும் என்பதை குறித்து அவர் சொல்லுகிறார். நான் போகிற வழி அவர் அறிவார். இன்றைக்கு வாலிப பிள்ளைகளே, இன்னைக்கு யாராக இருந்தாலும் சரி, நாம் சொல்ல முடியுமா? நான் போகிற வழியை அவர் அறிவார். வைன் ஷாப்புக்கு போறவங்க சொல்ல முடியுமா? விபச்சாரம் செய்ய போகிறவர்கள் சொல்ல முடியுமா? திருட போகிறவர்கள் சொல்ல முடியுமா? பல தவறான காரியங்கள் செய்ய போகிறவர்கள் சொல்ல முடியுமா? என்ன சொல்லுகிறார்? நான் போகிற வழியை அவர் அறிவார். அப்ப அவர் எவ்வளவு தைரியமாக கன்ஃபஸ் பண்றார் பாருங்க. அவரை போல சஃபர் ஆனவங்க யாருமே கிடையாது. சரீரத்தில் அவ்வளவு பெரிய பாதிப்பை அவர் சுமந்து கொண்டு திரிந்தார், இந்த உலகத்திலே வாழ்ந்தார். ஆண்டவர் அந்த பிசாசுக்கு அனுமதி கொடுத்ததனால் அந்த யோபுவை சோதித்தார். அந்த சோதனையிலே தன்னுடைய சரீரம் அழுகி போற சூழ்நிலை வரைக்கும் வந்தது. ஆனாலும் கர்த்தர் மேல் அவர் நம்பிக்கையாய் இருந்தபடினால் கர்த்தர் அவரை மீட்டெடுத்தார். இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தினால் நிரப்பினார். இன்றைக்கு பிரியமானவர்களே, இந்த நாவடக்கம் நம்ம எங்க கொண்டு போகும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்மளை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். பிரியமான சகோதர சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய நாவடக்கம் அதிகமாக தேவை. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையினால் தான் இவன் நல்ல பையன், இவன் கெட்ட பையன் என்று சொல்லி தீர்மானிப்பார்கள். நாம் பேசுகிற வார்த்தை இதெல்லாம் தாவீது எப்படி எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசுறாரோ, அது போல தன்னுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் அனுமதித்ததுனாலதான் இதை உங்களுக்கு நான் சாட்சியாக சொல்லுகிறேன்.
இந்த வாயின் வார்த்தை. என்னுடைய நண்பர் என்னை பார்த்து சொன்ன விதம் அதுதான். இன்னைக்கு சென்ட்ரல் எக்ஸிஸ்ல அவர் இன்னைக்கு செலக்டர், அவர் ஸ்போர்ட்ஸ் ஆபீசரா இருக்கார். இன்னைக்கு அவர் மூலியமாக எத்தனையோ பேர் நலன் பெறுகிறார். அந்த சகோதரன் என்னை பார்த்து சொல்லுவார், எல்லாம் இருக்கிறது, விளையாட்டெல்லாம் இருக்கிறது, அந்த வாய் கொழுப்பு. அதை தான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன் பிரியமானவர்களே. உங்களுடைய உயர்வும் தாழ்வும் உங்களுடைய வாயிலே தான் இருக்கிறது. உங்களுடைய நாவடக்கம் உங்களை உயர்த்தும். அல்லேலூயா. எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். அதை தொடர்ந்து நீங்க வாசித்து பாருங்க. சங்கீதம் 39 அவர் எந்த சூழ்நிலையிலே தன்னை மௌனமாக காத்துக்கொண்டார். கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், ஆகையினாலே அவருடைய நாவை அவர் பாதுகாத்துக் கொண்டார். பாருங்க, நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாய் இருந்தேன். பாருங்க, சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு விரோதமாக வரும் பொழுது, சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு எதிர்ப்பாக இருக்கும் பொழுது, ஒருவர் நம்மளை தூண்டிவிடும் பொழுது, அதனாலதான் ஆண்டவர் அந்த பரமண்டல ஜெபத்தில் சொல்லப்பட்டது பாத்தீங்கன்னு சொன்னா, என்னை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும். அப்போ நம்மளை டெம்ப்ட் பண்ணுகிற சூழ்நிலைகள் வரும், நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் வருவார்கள். அந்த சூழ்நிலையிலே நாம் மற்றவர்களிடத்தில் எப்படி நாவடக்கமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஆண்டவருடைய அந்த கிருபை தான் பிரியமானவர்கள் நம்மளை பாதுகாக்கும். அல்லேலூயா. அந்த கிருபை மாத்திரம் இல்லைன்னு சொன்னா, அந்த கிருபை மாத்திரம் எடுக்கப்பட்டதுன்னு சொன்னா, வாயின் வார்த்தைகள் மாறிவிடும், நம்முடைய வாழ்க்கையின் நடத்தையே மாறிவிடும். லஞ்சம் வாங்கக்கூடாது என்று நினைத்து கொண்டிருந்து பக்தியாய் வாழ்ந்து கொண்டிருந்த நாம், அந்த கிருபை நம்மளை விட்டு எடுபட்டு போவோம் என்று சொன்னால், நாம் லஞ்சம் வாங்குகிறவராக மாறிவிடுவோம். இன்றைக்கும் பேசுகிற நானும் அதை வாஞ்சிக்கிறேன். ஆண்டவரே, என் நாவுக்கு கடிவாளம் போடுங்க, என் நாவை அடக்குங்க. நான் மற்றவர்களோடு பேசும் பொழுது என்னுடைய வார்த்தையினாலே மற்றவருடைய உள்ளம் புண்படாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நமக்கு கீழே வேலை செய்கிறவர்கள் இருப்பார்கள், அல்லது நம்மளுடைய வீட்டில் இருக்கிறவர்கள் இருப்பார்கள். நாம் பேசுகிற வார்த்தை அவர்களை மனமடிவாக்க செய்யும். அந்த கிருபை இல்லாத பொழுது நானும் மற்றவர்களிடத்தில் பேசியிருக்கிறேன், வீட்டிலும் பேசியிருக்கிறேன். அப்பொழுது அவருடைய உள்ளம் உடைந்தது. அந்த வார்த்தையை போடுகிறவன் பிசாசு. உங்களுடைய உள்ளத்தில் அந்த வார்த்தையை போடுகிறவன் பிசாசு. அதனாலதான் சொல்லுவாங்க, இன்றைக்கு நாம என்ன செய்கிறோம், எப்படி வாழ்கிறோம் என்பது மிக முக்கியமான காரியம். அதற்கு தேவையானது கிருபை தான் பிரியமானவர்களே. அந்த கிருபை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு அவர் நம்மளோடு கூட இருந்தார் என்று சொன்னார். அதனால சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்போ நம்முடைய வாழ்க்கையை யாரிடத்துல ஒப்பு கொடுக்கணும்? அந்த கிருபையான தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கணும். அந்த கிருபையான இயேசுவை நாம் அணிந்து கொள்ளணும். அந்த கிருபையான இயேசுவை நாம் உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நம்முடைய நாவை அவர் அடக்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. இந்த நாளிலும், இந்த நாளிலே நாம் பார்த்த தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த நாவடக்கம். ஆவிக்குரிய என்ன சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா, ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்வது கீழ்கண்ட காரியங்களுக்கு காணப்படும். ஆவிக்குரிய வளர்ச்சியில வளர்வது எப்படி காணப்படும்? நாவடக்கம். முதலாவது நாம் பார்க்கிறது இந்த வாரத்திலே நாவடக்கம். இந்த மாதம் முதல் தேதியிலே கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் என்ன என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, நாவடக்கம். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த நாவடக்கம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் இந்த உலகத்திலே வெற்றி பெற்றவர்களாக வாழ முடியும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம். தாவீதினுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி சொல்றாரு, அந்த யாக்கோப்பு அந்த நாவை குறித்து எப்படி சொல்கிறாரு பாத்தீங்கன்னு சொன்னா, மூன்றாவதாக பாருங்க. முதலாவதாக பார்த்தது அந்த நாவடக்கத்தில் வருகிற பக்தி. இரண்டாவதாக பார்த்தது
அந்த நாவடக்கத்திலே வருகிற ஜீவன் இன்னைக்கு மூன்றாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னா நம்மளை ஆக்கினிலிருந்து தப்பிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபு 1:3 அதிகாரத்தை நாம் பார்ப்போம். என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராக இருப்பீர்களாக. ஏன் சொல்றாரு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு சாதாரண விசுவாசிக்கே இத்தனை கட்டுப்பாடுகள்னா ஒரு போதகராக இருப்பவர்களுக்கு எத்தனை கட்டுப்பாடுகள். சாதாரணமாக ஒரு போதகர் வாழ்ந்து விட முடியாதுங்க. சாதாரணமாக ஒரு போதகர் நம் மனம் போனபடி வாழ்ந்து விட முடியாதுங்க. அதனாலதான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆக்கின தீர்ப்புக்கு உள்ளாகாதபடிக்கு அநேகர் போதகராக இருப்பீர்களாக. ஆகையினாலே சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய இடத்தில் இது இருக்கிறது. பாருங்க, இன்னொரு வசனத்தை பார்ப்போம். நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம ஆக்கினைக்கு தப்பித்துக் கொள்ளுவதற்கு மூன்றாவது நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் இந்த வேத வசனத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த நாவடக்கம் முதலாவது பக்தியை கொண்டு வருகிறது. இந்த நாவடக்கம் இரண்டாவது நம்மளுக்கு ஜீவனை கொடுக்கிறது. இந்த நாவடக்கம் நம்மளை ஆக்கினை தீர்ப்பிலிருந்து பாதுகாக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, இன்னொரு இந்த வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷன் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கி கொள்ளக்கூடியவனமாய் இருக்கிறான். இந்த சரீரம் முழுவதையும் அந்த நாக்கு தாங்க கட்டுப்படுத்துது. எப்படி கப்பலை ஒரு சுக்கான் கட்டுப்படுத்துகிறதோ, சின்ன சுக்கான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய கப்பல். அது போகிற இடத்திற்கு அது அந்த சுக்கான் தான் அதை சரியாக திருப்பி கொண்டு போய் கொண்டிருக்கிறது அந்த கப்பலை. அதுபோல இந்த கடிவாளம் சரீரம் முழுவதையும் பாதுகாக்குதான். பாருங்க, இந்த சொல் தவறாதவனானால் அந்த நாவில வர வார்த்தை எவ்வளவு அதிகாரம் உள்ளதா இருக்குதுங்க. சாதாரணமா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். நான் ஒருத்தர்கிட்ட போயிட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிப்பதற்காக நான் சொன்னேன். அந்த டோர் டு டோர் மினிஸ்ட்ரியில ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா இவாஞ்சலிசம், அதாவது அந்த ஒரு ட்ரைனிங்ல நான் இருக்கும் பொழுது அந்த ட்ரைனிங் மூலயமாக ஓஜேடி என்று சொல்வார்கள், அந்த அவுட் சைடில் போயிட்டு நேரடியாக ஊழியத்தை செய்யணும். அப்போ போய் ஒரு இடத்துல நான் பேசும் பொழுது அந்த சகோதரன் இடத்துல நான் சொன்னேன், நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை பொய்ங்க சொல்றீங்கன்னு கேட்டேன். அதுக்கு ஆரம்பிக்கிறது அது மாதிரி ஆரம்பிக்கும் அந்த ட்ரைனிங். ஒரு நாளைக்கு எத்தனை பொய்ங்க சொல்லுவீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஒரு நாளைக்கு நான் 1000 பொய் சொல்லுவேங்க. ஏன்னா என்னுடைய தொழிலே பொய் சொல்லி பழைக்கிற தொழிலுங்க. என்ன நீங்க எத்தனை பொய் சொல்லுங்கன்னு கேட்குறீங்கன்னு கேட்டார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என் தொழிலே பொய் சொல்லி வாழ்ற தொழில். அவர் ரியல் எஸ்டேட்ல இருந்தார். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனையோ பேர் ரியல் எஸ்டேட்ல நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள். புறம்போக்கு நிலத்தை காட்டி கூட வித்து விடுவார்கள். ஆனால் இவர் சொன்ன வார்த்தை, என்னால முடியாதுங்க, இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டால் என்னாலே உழைக்க முடியாதுங்கன்னு சொல்லி அவருடைய உள்ளத்தில் நினைத்து கொண்டார். ஏன் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இல்லையா? அவருடைய மனநிலையிலே உள்ளுக்குள்ளே இருந்தது பிசாசு. அப்பொழுது அவர் நம்மளிடம் என்னிடத்துல பார்த்து பேசுகிறார், நான் ஒரு நாளைக்கு 1000 பொய் சொல்லுவேன். அவரிடத்துல என்னத்தை நாம் ஆண்டவர் குறித்து சொல்ல முடியும்? ஆண்டவர் உங்களை தான் ரட்சிப்பாருங்க. இந்த உலகத்துல வந்த எல்லா மனுஷனும் பொய்யன் தாங்க. இந்த உலகத்துல வந்த எந்த மனுஷனும் பரிசுத்தவான் கிடையாது. இந்த உலகத்திலே இருக்கிற எந்த மனுஷனும் உண்மையானவன் கிடையாது. ஒருவர் மாத்திரம்தான், அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் உண்மை உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், பாவக்கரையே படாதவர். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருமே சரி, ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்ததனால் பிறக்கிற பிள்ளைகள் தான் இந்த உலகத்திலே. ஆனால் பரிசுத்தமாய் பிறந்த ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர்தான்
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய கிறிஸ்துமஸ் பண்டிகை நாம் கொண்டாட இருக்கிறோம். அந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை எதற்காக வந்தது என்பதை குறித்து ஆராய்ச்சி பண்ணுங்க பிரியமானவர்களே. கிறிஸ்துமஸுக்கு புத்தாடை அணிவது அல்ல, ஸ்வீட் குடித்து மகிழ்வது அல்ல. இன்றைக்கு அந்த கிறிஸ்துமஸ் ஏன் வந்தது, இந்த கிறிஸ்துமஸ் எதற்காக இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதை நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்க இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். நான் சொன்னேனே, கடவுளை பார்த்து விட்டு வராதீர்கள், கடவுளை தேடுங்கள் என்று சொன்னேனே ஆரம்பத்திலே. இன்றைக்கு சற்று சிந்தித்து பாருங்கள். பிறக்கிற இயேசு கிறிஸ்து யார், ஏன் பிறந்தார், எதற்காக வளர்ந்தார், எதற்காக அற்புதம் செய்தார், எதற்காக சிலுவையிலே மரித்தார் என்று தேடுங்க. அந்த இயேசுவை தேடலையும் போது நீங்க கண்டடைவீங்க. தேடி பாருங்க. அவர்தான் உண்மை உள்ள தேவன், அவர்தான் நம்மை ரட்சிக்க வந்த தேவன், அவர்தான் பாவ குழியிலிருந்து தூக்கின தேவன், அவர்தான் நம்மை சுத்திகரித்த தேவன். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. பாருங்க, அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படி அவைகளின் வாய்களில் கடிவாளம் போடப்பட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். அந்த குதிரை என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, தான் இஷ்டத்துக்கு ஓடாதபடிக்கு, அது நினைச்ச இடத்துக்கெல்லாம் ஓடுறபடிக்கு அந்த குதிரைக்கு என்ன பண்றாங்க, கடிவாளம் போடுறாங்க. இன்றைக்கு நாம் இஷ்டப்படி பேசுவதற்கு அல்ல. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கோர்ட்ல பொய் சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அறைவதற்கு பொய் சாட்சிகள் தான் அன்னைக்கு அப்ளிகேபிள் ஆச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பிரியமானவர்களே, அந்த பொய்யினாலே ஒரு தேவனையே சிலுவையில் அறைய முடிகிறது என்று சொன்னால், அந்த பொய் என்ன பண்ணுகிறதா, நம் சரீரத்தையே கெடுத்து விடுகிறதா. அதனால்தான் குதிரை தன் இஷ்டத்துக்கு ஓடாதபடிக்கு கடிவாளம் போடும்படியாய் நம்மளுடைய நாவுக்கு நாம் கடிவாளம் போட வேண்டும் என்று சொல்லி இந்த வேத வசனங்கள் நம்மளை அறிவுறுத்துகிறது. பாருங்க, அடுத்தது பாருங்க, யாக்கோபு 1:3-4 பாருங்க வசனம். கப்பலையும் பாருங்கள், கப்பல்களையும் பாருங்கள், அவைகளில் மகா பெரியவர்களாய் இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிக்கப்பட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். ஒரு பெரிய கப்பலையே ஒரு சின்ன சுக்கான், இது மேல இதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவார் பாருங்க, இவ்வளோ பெரிய கப்பலையே அடக்குகிறது அந்த ஒரு பெரிய சின்ன சுக்கான். 5வது வசனத்தை பாருங்கள். அப்படியே, எப்படியே அந்த கப்பலை எப்படி கண்ட்ரோல் பண்ணுகிறதோ அந்த சுக்கான், அப்படியே நாவானது சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நெருப்புன்றார் இந்த நாவு. இந்த நாவில் இருந்து வருகிற வார்த்தை நெருப்பாம், அது ஒரு காட்டையே கொளுத்துகிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. நேரம் இல்லாததினாலே நான் வேகமாக முடிக்கிறேன். அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னா, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினாலே கொளுத்தப்படுகிறதாவும் இருக்குது. பாருங்க, ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி விடுகிறது. இதை பேசும் பொழுது எனக்கே பயமா இருக்கிறது. மற்றொரு இடத்துல எப்படி பேச வேண்டும், நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும். அந்த இருதயத்தின் நிறைவுதான் வாய் பேசும் என்று சொல்லுவார்கள். அப்ப அந்த இருதயத்துக்குள்ள எதை நிரப்ப வேண்டும், அந்த இதயத்துக்குள்ள எது நிரம்பி இருக்க வேண்டும். அந்த இருதயத்துக்குள்ளே சினிமா பாடல்கள் நிரம்பி இருந்தால் அதுதான் வெளியில வரும்.
இருதயத்துக்குள்ள விபச்சாரம் நிறைந்திருந்தால் அதுதான் வெளியில வரும். அந்த இருதயத்துல என்ன நிரப்பப்பட்டிருக்கிறதோ அதுதான் வெளியில வரும். கர்த்தர் இந்த நாளிலும் நம்மை அந்த இருதயத்திலே ஆண்டவருடைய வார்த்தை நிரப்புவாராக. என்னை உட்பட சொல்லுகிறேன், ஆண்டவர் என் உள்ளத்திலும் தேவனுடைய வார்த்தை நிரப்புவாராக. பேசும் பொழுது எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பாராக. அதற்காகத்தான் இந்த கடிவாளங்கள் எல்லாம் போடப்படுகிறது. பாருங்க, அந்த நெருப்பு என்று சொல்றாங்க. யாக்கோபு நீங்க வாசித்து பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கை பயங்கரமா இருக்குங்க. நம்மளுடைய அந்த அதிகாரத்தை வாசித்துட்டு அந்த யாக்கோபு நிருபத்தை வாசித்து விட்டு நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் பயமா இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் அப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, 8வது வசனம் பாருங்க. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. பாருங்க, நாவை அடக்க ஒருவனாலும் கூடாது. நம்ம இந்த இடத்துல கண்ட்ரோலா பேசணும்னு நினைச்சிருப்போம், நம்மளை அறியாமலே அந்த நாவின் வார்த்தைகள் வெளியில வந்துடும். அல்லேலூயா. அதை தான் இந்த வசனத்துல அழகாக அவரே சொல்லுகிறார். பாருங்க, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. பாருங்க, இந்த இடத்துல அதுக்கு அந்த நாவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 9வது வசனம். அதனாலே என்ன சொல்ற? அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலானபடி உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்பும் தண்ணீரும் சுரக்குமா? என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களை, திராட்சை செடி அத்தி பழங்களை கொடுக்குமா? அப்படியே ஓர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிற எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவுள். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் இந்த ஆவிக்குரிய அந்த காரியங்களை பார்க்கும் பொழுது முதலாவது அதிலே நாவெடுக்கும் மிக மிக அவசியமா இருக்குது. அல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்தால், நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரும் பொழுது எப்படி இருப்போமா? நாவடக்கத்தோடு இருப்போமா? இன்றைக்கு நான் இந்த ஆவிக்குரிய உலகத்திலே பார்த்திருக்கிறேன், இந்த உலகத்திலேயும் பார்த்திருக்கிறேன். இது மிக கடினமானதா இருக்கிறது. ஒருவரை ஒருவர் பேசிக்கொள்வதை ஞாபக புஸ்தகத்திலே எழுதப்படுகிறதா? ஒருவர் ஒருவர் பேசிக்கொள்வதை ஞாபக புஸ்தகத்திலே எழுதப்படுகிறதா? அப்ப அந்த நாவு எவ்வளவு முக்கியமானதா இருக்கிறது. இந்த உலகத்தை விட்டு கடந்து நாம் செல்லும் பொழுது அந்த ஞாபக புஸ்தகத்திலே ஆண்டவர் பார்ப்பார். எத்தனை ஞாபக புஸ்தகத்துல என்னென்ன பேசியிருக்குமோ தெரியாது. நினைச்சாலே பயமா இருக்கிறது. சர்வசாதாரணமாக பேசி விடுகிறோம். சர்வசாதாரணமாக மனிதருடைய மனதை புண்படுத்தி விடுகிறோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவர் ஒருவர் பேசிக்கொள்வதை ஞாபக புஸ்தகத்திலே எழுதப்படுகிறது. அல்லேலூயா. பாருங்க, அதனால்தான் இந்த கீழ்கண்ட காரியங்கள் காணப்படும். முதலாவது இந்த கீழ்கண்ட காரியங்களில் நாம் பார்த்தது என்ன? நாவடக்கம் காணப்படுது. எத்தனை நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஆனாலும் இதை நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா புரிந்து கொள்ளும்படியாய் சில வசனங்களை மாத்திரம் உங்களிடத்துல கோட் பண்ணி நான் பேசுகிறேன். நிறைய பேசினா, நிறைய ஜெபித்தா கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அல்ல, பேச வேண்டியது என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நமக்கு தேவையானது என்ன? இந்த நாவடக்கத்திற்கு தேவையானது என்ன? தேவ பக்தி வேணும். இரண்டாவதாக, அந்த நாவடக்கத்தால் என்ன நடக்கிறது? ஜீவன் கிடைக்கிறது. மூன்றாவதாக, ஆக்கினைக்கு நம்ம தப்புவிக்கப்படுகிறோம். இந்த 3 காரியங்களை இந்த நாளிலும் சிந்தித்தோம், தியானித்தோம். கர்த்தர் நம்மளோடு கூட இடைப்படுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே,
இந்த வார்த்தைகள் அப்பா எங்களுக்கு கர்த்தர் நீங்க கொடுத்தபடினாலே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த வார்த்தைகள் எங்களை புடமிடட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஜீசஸ். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்துமஸ் மாதம் வந்துவிட்டது. நாம் இயேசு கிறிஸ்துவை சந்தோஷமாக நாம் கொண்டாடுவோம். அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் கொண்டாடும் பொழுது நாம் நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு சந்தோஷத்தை அனுபவித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக குழந்தையாய் வரப்போகிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிப்போம். அந்த இயேசு கிறிஸ்துவை கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் அந்த இயேசு கிறிஸ்து குழந்தையாக இந்த உலகத்திலே வந்து பிறந்து இந்த டிசம்பர் மாதத்தை மகிழ்ச்சியின் மாதமாக மாற்ற இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ பயமின்றி ஒன்று. ஹல்லேலூயா. வழியிலே நடப்பாய், உன் காலில் இடமாதபடிக்கு தூதர்கள் பாதுகாப்பார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் நல்லவர், நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டார். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினி, என்னில் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினி. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினி, என்னில் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினி. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. அப்பா, மற்றவர்களோடு பேசும் பொழுது என்னை விட்டுக் கொடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. என் நாவின் வார்த்தைகளை கடிவாளம் போட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. தாவீது சொல்வது போல நான் பாவம் செய்யாதபடிக்கு என் வாயை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தி, நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினி. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தி, நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினி. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. தகப்பனே,
இந்த நாளிலும் அப்பா இந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது ஆண்டவரே என்னுடைய உள்ளத்திலே ஆண்டவரே நீர் நிரம்புங்க அப்பா. உங்களுடைய வார்த்தை நிரம்பட்டும் ஆண்டவரே. அநேகருக்கு உடைந்த உள்ளங்கள் தேற்றப்படட்டும் ஆண்டவரே. பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொன்ன வசனத்தின்படி தகப்பனே பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, பாதுகாத்துக் கொள்ளுங்க. நாம் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினி, உம்மை நோகடித்த போதும் உன் கிருபையால் மன்னித்தீ. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினி, உம்மை நோகடித்த போதும் உன் கிருபையால் மன்னித்தீ. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. தகப்பனே, இந்த உலகம் பொல்லாங்கு நிறைந்த உலகத்திலே மற்றவர்கள் சோதிக்கும் பொழுது, வாயிலை வார்த்தைகளை வாங்க நினைக்கும் பொழுது ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நீதிமன்றம் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறவரே. அந்த சூழ்நிலையை மாற்றுங்க ஆண்டவரே, அந்த சூழ்நிலையை மாற்றுங்கப்பா. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றேன், நான் நினைப்பதற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கிறேன். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றேன், நான் நினைப்பதற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கிறேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே ஆராதனை முழுவதும் வார்த்தைகளும் ஆண்டவரே கொடுக்க கிருபை செய்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நீர்தான் ஆண்டவரே. இந்த நாளிலும் குடும்பங்களிலே ஆண்டவரே ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க, பிள்ளைகளின் மத்தியிலே ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சியை கட்டளையிடுங்க ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை நசுக்க நினைக்கிற, வாலிப பிள்ளைகளை ஒடுக்க நினைக்கிற, வாலிப பிள்ளைகளை தவறாக பயன்படுத்த நினைக்கிற அந்த பொல்லாத சத்துருவின் கிரியைகளை நசரேயனாகிய இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே அவனை கட்டுகிறேன் அப்பா. எத்தனை பிள்ளைகளின் வாழ்க்கையை அழித்து கொண்டு இருக்கிறான் ஆண்டவரே. இங்கெல்லாம் சென்று பார்க்கும் பொழுது பிள்ளைகள் எப்படி போதை வஸ்துக்களுக்காக ஆண்டவரே அடிமையாகி ஆண்டவரே இந்த நாளிலே இந்த பிள்ளைகள் தவிக்கிறார்கள் அப்பா. நேற்றைய தினத்திலே இரவு நேரத்தில் ஒரு வாலிப பெண், அழகான பெண், 4 வாலிபர்களோடு மழையிலே நனைந்து கொண்டு பேசி கொண்டிருக்கிறார் அப்பா. அந்த தாய் தகப்பன் பார்த்தா நல்ல வசதியான பெண்ணா இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளவு அழகாக இருக்கிறா. அந்த மழையில நனைந்து கொண்டு அந்த 4 வாலிபர் பார்த்தீங்கன்னா பொறுக்கி பசங்க மாதிரி இருக்கானுங்க. அவங்களோடு கூட சேர்ந்து பேசிக்கொண்டு சிரித்து கொண்டு இருக்கிறாப்பா இரவு நேரத்துல. ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறணும் தகப்பனே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறணும் ஐயா. ஆண்டவரே, இந்த மாதிரி பிள்ளைகள் எல்லாம் திருந்தணும். அந்த தாய் தகப்பன் கண்ணிலே பட்டு இருந்தால் அவர்கள் உள்ளம் எப்படி உடைந்திருக்க ஆண்டவரே. இவ்வளவு அந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு ரிச் ட்ரெஸ். அந்த பிள்ளை அந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறான். அதை நினைச்சு பார்க்கும் பொழுது எனக்கு நான் ஜெபம் பண்ணி கொண்டே வந்த ஆண்டவரே, அந்த பிள்ளை பத்திரமாக வீடு திரும்பணும்ப்பா, அந்த பிள்ளை ஆண்டவரே சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு போகணும்ப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டு வந்தேன். அதை பார்க்கும் பொழுது கண்ணீர் வருகிறது. பிரியமானவர்களே, தன்னுடைய தாய் தகப்பனுக்கு எப்படி துடிக்கும் அந்த நேரத்திலே. கர்த்தர் தாமே இதை எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆக்குங்க. எல்லாருக்கும் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. இந்த கிறிஸ்துமஸ் மாதம் அநேகரை
ஆண்டவரே சமாதானத்தை கொண்டு வருகிற மாதமாய் இருக்கட்டும். ஏதோ கிறிஸ்துமஸ் கொண்டாடினோம் என்று இல்லாதபடிக்கு பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டபடி பக்தி உள்ள ஆராதனை எது என்று சொன்னா, திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரிக்கிறபடினாலே என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. அப்படியாய் நாங்கள் நடந்து கொள்ள எங்களை ஆசீர்வதிங்க. இந்த கிறிஸ்துமஸ் நாளை சந்தோஷமாய் கொண்டாட எல்லோருக்கும் குறைவின்றி எல்லோரும் ஆசீர்வாதமாய் இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதாகாலம் நம்ம அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.